ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பலாப்பழ பாயாசம் செய்யலாம். பலாப்பழம் கட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். ஜவ்வரிசி 1 கப்பு. இப்போது பாத்திரத்தில் ஜவ்வரிசியை போடலாம். தண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்கலாம் ஜவ்வரிசியை. பலாப்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். ஜவ்வரிசி வந்துருச்சு. இது கூட நம்ம அரிசி மாவு சேர்த்திக்கலாம். பச்சரிசி மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூட நம்ம சர்க்கரை சேர்த்திக்கலாம். பால் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய், நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த பச்சரிசி மாவு பால் எல்லாம் செய்கிறதுக்கப்புறம் நம்ம இந்த அளவுக்கு திக்காக ஓரளவுக்கு விட்டுறணும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சு முந்திரி திராட்சை எல்லாம் வறுக்கலாம். நெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் சிறிதளவு. வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம பலாப்பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். இந்த முந்திரி திராட்சையோடைய பலாப்பழத்தை லைட்டாக வதக்கணும். இப்போ நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணணும். பலாப்பழ பாயாசம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான பலாப்பழ பாயாசம் ரெடி. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.